எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். எல்லாம் அக்கப்போர் தான். 1-2 பார்த்தா நமக்கு போர் அடிக்குது இல்லை, 4-5 சேர்த்து பார்ப்போம். ரயிலில் லக்கேஜ் டிக்கெட்டு பார்சல் டிக்கெட்லாம் வச்சுருக்காங்க ப்ரோ. இதுக்காக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி சம்பளத்துக்கு ஆள்லாம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க ப்ரோ. ஓசியில் இப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது நியாயமா ப்ரோ? ஜீன்ஸு ப்ரோ, முழிச்சிங்க ப்ரோ, உங்கள் பேக்கில் எவனா திருடுறான். பேக்கில் பர்ஸை திருடினது பத்தாதுன்னு செல்ஃபோனு அதோட சார்ஜரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறான். செல்ஃபோனை திருடிவிட்டு சார்ஜ் போட கஷ்டப்படுவான்ல, அதான் சார்ஜரையும் சேர்த்து பிடிங்கிட்டு போயிட்டுருக்கான். பாவம் ஜீன்ஸு ப்ரோ. இதை சைடு அப்பரில் உட்காந்துக்கிட்டு பொறுப்பாக வீடியோ எடுத்து போட்டியே ப்ரோ, நீ நல்லா வருவ ப்ரோ. எல்பி ப்ரோ, என்ன பார்க்குறீங்க? பேசஞ்சர் பிளாட்ஃபார்முக்குள்ளே வரும்போது நீங்கள் பாட்டுக்கா ட்ரெயின் எடுத்துட்டீங்க. கோவப்படாதீங்க ப்ரோ, வண்டியை நிறுத்துங்க. நிறுத்தியாச்சு. ஐயா பெருசு, அவசரத்தில் இன்ஜின்ல எல்லாம் ஏறக்கூடாது. என்ன ப்ரோ? ப்ரோ இல்லையா? என்ன சிஸ்ஸு, டிக்கெட்டே எடுக்காமல் ஊர் வந்து சேர்ந்தாச்சு. ஸ்டேஷன் பக்கம் போனால் டிடிஆர் பிடிச்சிக்குவார். உங்கள் மாதிரி குரூப் அடாவடியில் தான் ரயில்வேயே தள்ளாடிக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் குதிச்சு எப்படி அசால்ட்டாக போகுது பாருங்க. என்ன ப்ரோ, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? 1 லிட்டர் ரயில் நீரை ஊற்றி படிக்கட்டை கழுவிட்டு இருக்கீங்களே. ஆனால் தேங்காய் எல்லாம் உடைக்கிறீங்க, சூடாக எடுத்துகிட்டு இல்லையா ப்ரோ? இது சபரிமலை படிக்கட்டு இல்லை ப்ரோ, ட்ரெயினோட படிக்கட்டு. ஏசி கோச்சு பெட்ஷீட்டில் என்ன தேடிட்டு இருக்கீங்க ப்ரோ? செல்ஃபோன் தேடலையா? ஆனால் எளிய தேடிட்டு இருக்கீங்களா? அட கஷ்ட காலமே. ரயில் ஏசி போட்டி சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஆகிப்போச்சே. ட்ரெயினை சுத்தம் பண்ணுறீங்களா ப்ரோ? சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ. இப்படி தான் டெய்லி சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? பேசஞ்சர்கள்லாம் தூக்கி போடுறாங்க, நாம் போட்டால் நானும் தூக்கி போட்டீங்க, அவ்வளோதானே மேட்ரு, விடுங்க ப்ரோ. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க காரணம் இந்தியா வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கிறதுக்கு. வந்தே பாரத்தில் படிக்கட்டு தானாக முடிக்கும், படிக்கட்டில் தேங்காய் உடைக்க முடியாது. ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி கதவு திறக்காது, முன்னாடியே குதிக்க முடியாது. இந்த மாதிரி குப்பையும் கொட்ட முடியாது. ஜன்னல் பூரா கண்ணாடி போட்டிருக்கோம், ஜன்னல் வழியாக திருட முடியாது. வந்தே பாரத்து விருட்டுன்னு கிளம்பிடும், இன்ஜினில் போய் ஏற முடியாது. ஜன்னலில் சைக்கிளை தொங்க விட்டு ஓசியில் எடுத்துகிட்டு போக முடியாது. வந்தே பாரத் ரயில்கள் பூரா பகலில் ஓடுறதுனால இந்த ராத்திரியில் சுற்றுற எலிகளும் வராது. வந்தே பாரத் தயாரிக்கிறதுக்கு காரணம் புரிஞ்சு போச்சா? மேட்டர் சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.